ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின் படி என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்ல போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீங்கள். ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களே தோற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பதுங்கிய பின் பாயும் புளிய போன்றவங்க நீங்கள். பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து என்பது கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்திற்கு அதிபதியாகவும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2வது இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிற்பகுதிக்கு மேலே பண வரவு, சேமிப்பு போன்றவை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா 7வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவங்களாக இருப்பாங்க. கலைகளில் மிக ஆர்வத்தோடு இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நண்பரை போலவே உங்களுடைய துணையாக இருப்பவங்க பழகுவாங்க. மேலும் சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது இடத்திற்கு சுக்கிர பகவானே அதிபதி அப்படிங்கிறதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விருப்பமுடையவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்கேற்றாற் போல பணத்தையும் சம்பாதிப்பீங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானக்காரர்கள் நீங்கள். மாகாண்களின் தரிசனம் வழங்குவது நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்டிருக்கக்கூடிய அனுஷத்திற்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக சுக போகங்களோடு வாழ்வது உங்கள் வாழ்க்கையின் நிலைமையாக குறித்து சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபட்டு வர உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் சந்திரன் நீச்சமடைவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென்று பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பீங்க. அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசினியர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சித்தர்களை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவான அந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சீராக இல்லாமல் இருந்திருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு சீராக அமையக்கூடும். வழக்குகள் மற்றும் தகராறுகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே மிகுந்த அக்கறை காட்டுவீங்க.
தொழிலில் வியாபார தொடர்பான போட்டிகள் நீங்க போகுது. மனதில் உற்சாகம் கிடைக்கும். பொருளாதார உயர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களோட உற்சாகமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகப் போகுது. அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு நடந்து முடிந்து மகிழ்ச்சியில் உள்ளாக்கும். மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போகுது. மனதில் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். தாய்வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்குங்க. அதே போல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையோடு செய்து முடித்து அதில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணிகளில் கவலைகள் இருந்தாலுமே நிறைவாக முடியும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள். எதிலுமே உற்சாகத்தோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிலவி வந்த சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. மேலும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க. வேலைப்பளு அப்படிங்கிறது குறையக்கூடும். திறமையான பேச்சின் மூலமாக சக ஊழியர்களின் நட்பை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவங்க மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலுமே மனதில் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் வெளியும் காட்டிக்க மாட்டீங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலும் உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் புதிய தைரியம் உண்டாகும். காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிரம் கவனம் செலுத்துவீங்க. காரிய தடை தாமதங்கள் வரக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லதுங்க. மேலும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாதுங்க. உங்கள் பணிகளை நீங்களே முடித்து கொள்வது நல்லது. சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டிய நிலை உண்டாக போகுது. பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும் கூடுங்க. பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்பட போகுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு தாமதமாக உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் கிரக நிலைகளின் அடிப்படையின் படி உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும்.